Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போற 10th standard maths chapter 2 unit exercise 2 first sum. Prove that n square minus 1 is divisible by 2 for every positive integer n அப்படினு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்றாங்க? n square minus n வந்து divisible by 2 for every positive integer of n அப்படி நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. Any positive integers in the form 2q or 2q plus 1 for some integer q அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2q or 2q plus 1 எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். நான் இங்க 2q மட்டும் வச்சு சால்வ் பண்ண போறேன். எப்படி? இந்த n பார்ட்ட 2q எடுத்துக்க போறேன். 2q. ஓகே, 2q 1 plus 1 எடுத்துக்கலாம். பட் நான் ரெண்டு கண்டிஷன் இல்லாம ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்றேன். 2q மட்டும் சால்வ் பண்றேன். சோ क्वेश्चन பாத்தீங்கன்னா n square minus n. ஓகே, சோ அப்ப n பார்ட்ல என்ன அப்ளை பண்ணனும்? 2q. 2q square minus என்னோட வேல்யூ என்ன? 2q. So 2 2s are 4, q into q, q square minus 2q. இப்போ ரெண்டுத்துல என்ன காமனா இருக்கு? 2 table and q. So 2q காமனா வெளிய எடுத்துட்டா 2 2s are 4, ரெண்டு q க்கு ஒரு q minus 1. இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா இந்த 2 மட்டும் விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன்? இந்த q-வையும் 2q minus 1-ஐயும் வந்து r-ஆ கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஆக்சுவலி இது நம்பரா இருந்துச்சுன்னா ஒரே நம்பரா இருக்கும். 4 5 6 ன்னு ஏதாவது ஒரு நம்பரா இருக்கும். இது நம்பரா இல்லாத ரீசன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த வேல்யூஸை நான் என்ன r-ஆ அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n ஈக்குவல் டு 2. இந்த வேல்யூ ஃபுல்லா நான் என்ன அஸ்யூம் பண்ணிருக்கேன்? r. ஓகேவா? இப்போ இந்த 2 எனக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த நம்பர் எதால டிவிசிபிள் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 2ஆல. கண்டிப்பா இது 2ஆல டிவிசிபிள் ஆகுமா? எஸ். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் டிவிசிபிள் பை 2. கிளியர்? செகண்ட் சம் பார்க்கலாமா? Second sum, a milkman has 175 liters of cow's milk and 105 liters of buffalo milk. So milkman பாத்தீங்கன்னா 175 liters வந்து கவுவோட மில்க்கும் 105 liters வந்து buffalo milkum வச்சிருக்காங்க. He wishes to sell the milk by filling the two types of milks in the can in equal capacity. Okay, equal capacityல ரெண்டு கேன் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்போ என்ன கேக்குறாங்க? என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க? calculate the following. first one பாத்தீங்கன்னா capacity of can கேக்குறாங்க. next பாத்தீங்கன்னா எவ்வளவு cow milk இருக்கு, எவ்வளவு cans வந்து buffalo milk இருக்கு அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். so capacity of the can கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியா ஒரு ஃபார்மட் எடுக்கலாம். என்ன பண்ணலாம்? யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்னா HCF. அது வச்சா நமக்கு ஈஸியா எவ்வளவு கெபாசிட்டி எவ்வளவு அந்த கேன் எடுக்குது நமக்கு தெரியும். ஸோ HCF ஆஃப் 175 105 பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம். ஸோ எந்த நம்பர் பெருசா இருக்கோ அதை இங்க போட்டுருவோம், சின்ன நம்பர் இங்க போட்டுருவோம். ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்ம நார்மலா டிவைட் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டை? 175 105. ஸோ 2 டைம் போனா அதிகமா வரும். ஸோ 1 டைம்னா 105. ஸோ சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வருது? 70. ஸோ 105ல 1 டைம் பிளஸ் 70. ஃபார்முலா என்ன எழுதுவோம்? A equal to BQ plus R. 0 is less than equal to R less than B. இந்த கண்டிஷன்ல தான் எழுதுறோம். ஸோ இங்க டிவைட் பண்ணாமக்கு என்ன வருது? 70. இங்க 0 வர வரைக்கும் நான் கொண்டு வரணும். எனக்கு இங்க 0 வரல. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இந்த B வேல்யூ A ஆக்கிட்டு இந்த ரிமைண்டர் வேல்யூ என்ன பண்ணுவோம்? B க்கு கொண்டு வருவோம். திருப்பி அதே கண்டிஷன் தான். 105 இங்க என்ன பண்ணுவோம்? 70 எழுதுவோம். ஸோ எவ்வளவு டைம்? 2 டைம்னா 140 வருது. அப்போ 1 டைம் தான். நான் சப்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வருது? 35. ஸோ 1 டைம் அது ரிமைண்டர் 35. எனக்கு இங்கேயும் 0 வரல. ஸோ திருப்பி என்ன பண்ண போறேன்? இந்த B வேல்யூஸ் ஏவா கொண்டு வந்துட்டு இந்த ரிமைண்டரை B-ஆ கொண்டு வர போறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 35 into 2 போட்டா உங்களுக்கு 70 வருது. ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும்? 0. ரிமைண்டர் எங்க 0 வருதோ அதோட B வேல்யூ தான் நம்ம என்ன சொல்வோம்? HCF ன்னு சொல்வோம். Therefore HCF of 175 and 105 is 35A. So அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? capacity of the can is எவ்வளோ? 35 liters. So first oneக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவ் மில்க். கவுஸ் மில்க் எவ்வளவு வந்து நம்பர் ஆஃப் கேன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அது என்ன பண்ணலாம்? கவுஸ் மில்க் வந்து 135, கெபாசிட்டி வந்து 35. இது சால்வ் பண்ண நமக்கு எவ்வளவு கேன்ஸ் வருது? 5 கேன்ஸ் வருது. அதே மாதிரி பஃபலோ மில்க் பாருங்களேன், 105 by total எவ்வளவு? 35. சால்வ் பண்ணீங்களா உங்களுக்கு எவ்வளவு வருது?
3 cans கிடைக்குது. ஸோ cow milk 5 can, buffalo milk 3 cans. Clear? Third sum பார்க்கலாமா? Third one, when the positive integers a, b and c are divided by 13 அப்படின்னு சொல்றாங்க. Positive integer a, b, c எதுல சொல்றாங்க? Divided by 13 respectively. The remainders are 9, 7 and 10. Find the remainder when a plus 2b plus 3c is divided by 13 அப்படின்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, a, b, c யோட 13 ஆல் டிவைட் பண்றாங்க. அதோட ரிமைண்டர்ஸ் 9, 7 and 10 கிடைக்குது. அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு 13ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஏபிசி ஆர் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பை யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் மெத்தட்ல எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்? கொஸ்டின்ல ஏ கொடுத்துருக்காங்களா, ஃபார்முலா படி ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர், 0 is less than equal to r less than b. இதுதான் கண்டிஷன். இப்போ எல்லாத்துலயும் அவங்க டிவைடட் பை 13 சொல்லி கொடுத்துட்டாங்க. டிவைடட்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு டிவைடட்னா b தான் எடுப்போம். 13 q1 ஏன்னா நமக்கு q1 q2 கோஷன்ட் 3 இருக்கிறதுனால q1 q2 q3 நம்ம வச்சுக்கிறோம். இதுலயே ரிமைண்டர்ஸ் அவனே கொடுத்துட்டான் 9, 7 and 10. ஸோ எல்லாத்துக்குமே டிவைடட் பை 13ன்றதுனால b ஈக்குவல் டு 13 q2, c ஈக்குவல் டு 13 q3 இதெல்லாம் போட்டுட்டோம். ரிமைண்டர்ஸும் அவங்க 9, 7, 10 கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை கொண்டு வந்துட்டு ரிமைண்டர் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இது டிவிசிபிள் பை என்னது 13 தான். ஆனா இதுல கண்டிஷன் என்ன டிஃபர்னா இதுக்குன்னு பாத்தீங்கன்னா 2 times of b 3 times of c. இதுல அந்த கண்டிஷன் கிடையாது. ஸோ அதனால இந்த வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ண போறேன், அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன். இப்போ 1, 2, 3 மூணு ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். மூணு ஈக்குவேஷன்ஸ் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஸோ ஈக்குவேஷன் 1, 2, 3 ஆட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 என்னன்னா 13q1 plus 9, ஈக்குவேஷன் 2 என்னன்னா 13q2 plus 7, ஈக்குவேஷன் 3 என்னன்னா 13q3 plus 10. இதுதான் கண்டிஷன். இப்போ நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, a plus 2b plus 3c is divisible by 13 சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன் அவங்க இந்த கண்டிஷன்ல 13ல டிவைசிபிள் பண்ணிட்டு ரிமைண்டர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த கண்டிஷன் கொண்டு வர போறேன். a வேல்யூ எனக்கு டிஸ்டர்ப் கிடையாது. b வேல்யூக்கு என்ன பண்ணும், 2 times of b, 2 times of b யோட வேல்யூ 2 times of b plus 3 times of c அந்த வேல்யூஸ் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், 13q1 plus 9 அப்படியே எழுதிக்க போறேன். பிளஸ் இந்த 2 நான் என்ன பண்ண போறேன், உள்ள கொண்டு போறேன். 2 into 13 26 q2 plus 2 into 7 14 plus இப்போ 3 உள்ள கொண்டு போலாமா, 3 into 13 39 q3 plus 3 into 10 30. இப்போ நான் என்ன பண்ணலாம், q1 q2 q3 q எல்லாம் ஒரு பக்கமும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எழுத போறேன். 13q1 plus 26q2 plus 39q3 plus 9 plus 14 plus 30. இப்போ என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம இதை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா எனக்கு 53 வருது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 13, 26, 39 எல்லாம் எனக்கு என்ன ஆகும், 13 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஏன்னா எனக்கு கண்டிஷன் வைஸ் 13ல டிவிசிபிள் ஆகணும். அதுல வர ரிமைண்டர் தான் எனக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் 13ல இருக்கும்போது இந்த 53 நான் எப்படியாவது 13 டேபிள்ல டிவிசிபிள் ஆகிற மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 52 plus 1 நான் பிரிக்கிறேன். ஏன்னா 52 plus 1 53 வருது. அதே மாதிரி இந்த 52 பார்த்தீங்கன்னா 13 டேபிள்ல 4 டைம் டிவிசிபிள் ஆகுது. அதனால இதை நான் என்ன பண்ணிட்டேன், 52 plus 1 பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு அது ஒரு ஸ்டெப் காட்டினாலும் காட்டலாம், உங்களுக்கு தெரியணுன்றதுனால நான் டைரக்டா போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்துலயும் காமனா இருக்கிறது எனக்கு என்ன, 13. ஸோ 13 வெளியே எடுத்துட்டா 1 time q1 plus 2 time q2 plus 3 time q3 plus 52 எத்தனை வாட்டி போகும், 4 time. ரிமைண்டர் எனக்கு எவ்வளோ வருது, பேலன்ஸ் 1. ஸோ அந்த நம்மளுக்கு அந்த ஃபார்மட் படி நம்மளுக்கு இங்கே ரிமைண்டர் என்ன வருது, 1. ஸோ a plus 2b plus 3c is divided by 13. We get the remainder 1. அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ரிமைண்டர் கண்டுபிடிச்சாச்சு. ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன, 1. Clear? Thank you.